ஸோ இப்போ காலர் நெக்குக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். காலர் நெக்குக்கு வந்து அஸ் யூஷுவல் மார்க்கிங் தான். ஷோல்டர் வித்தும் ஆமோல் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ லென்த் வந்து இது 2 மீட்டர் கிளாத்து. ஸோ ஜஸ்ட் நான் இப்படியே 2 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ எடுத்தேன், அது ஏதோ டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் திரும்பவும் நான் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இருக்கிற லென்த்தை நான் அப்படியே எடுத்துக்க போகிறேன். 43 இன்ச் அளவுக்கு இருக்குது. ஸோ நான் அப்படியே எடுக்க போகிறேன். ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு 41 ஆகிடும். இது உங்களோட ஷோல்டரோட அளவை எடுத்துக்கோங்க. ஸோ ஷோல்டர் அளவை எடுத்துகிட்டு அந்த ஷோல்டர் அளவை கரெக்டாக 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு 15 வந்ததுன்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து 7.5 வரும். அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மெஷர் வருதோ அதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஷோல்டர் மெஷர் பார்த்தீங்கன்னா 14 இன்ச் வருது. 14 வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணால் 7 இன்ச் வரும். ஸோ அந்த 7 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆமோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வைக்கிற ஆமோலை விட 1/2 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் எப்பவுமே 6 வைப்பேன், இதில் 6.5 வைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இதில் கொடுக்க வேண்டிய டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. கலர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது ரொம்ப உள்பக்கம் தான் மார்க் பண்ணுறேன், இருந்தாலுமே கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். செஸ்ட் இதெல்லாம் வந்து as usual நம்ம மார்க்கிங் தான். செஸ்ட் +8 / 4. ஓகேவா? ஸோ நான் ரெகுலராக போடுற மாதிரி 10 இன்ச்சே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்ட், அதுக்கப்புறம் சீட் மெஷர். ஸோ சீட் மெஷர் வந்து ஓப்பன் நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கே எடுத்துக்கலாம். நான் 14 இன்ச்சில் ஓப்பன் வைக்க போகிறேன். ஸோ சீட் மெஷரை நான் அது கரெக்டாக கேல்குலேட் பண்ணி போட போகிறது இல்லை. நான் வந்து செஸ்ட் ரவுண்ட் வச்சுருந்தால அந்த செஸ்ட் ரவுண்டை விட 1 இன்ச்சு அதிகமாக வைக்க போகிறேன். ஸோ 11 இன்ச் வைக்க போகிறேன். சரி, நம்ம ஷேப் போட்டுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செஸ்ட்டு ஷேப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்ட் கீழே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ லெக் சர்கம்ஃபரன்ஸ் வந்து இங்கே நான் போட்டதை விட ஒரு 1 இன்ச் மட்டும் அதிகமாக வைக்க போகிறேன். அதாவது இங்கே 11 இன்ச் போட்டிருக்கல, ஒரு 12 இன்ச்சாக வைக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த ஆமோவில் வந்து நார்மலாக நம்ம எப்போவுமே ஷோல்டர் வைக்கும் போது நம்ம ஒரு 5.5, 5.25, 6 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம ஷோல்டர் அதிகமாக ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிறதால இந்த ஆமோல் இந்த மார்க்கிங் இருக்குல்ல 7, நம்ம 7 எடுத்துருக்குறோம். ஸோ இங்கே இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வெளியே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இந்த பக்கமாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி மேலேருந்து அதாவது ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு அதிலேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? லைன் போட்டுட்டு இப்படி தான் ஷேப் போடணும், அதாவது வெளியே வரணும். ஷேப் போடும்போது இந்த ஷேப் வந்து இப்படி கொஞ்சம் வெளியே வரணும். வெளியே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகணும். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இல்லை, பேக்குக்குமே தான் வெளியே வரணும். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான் வெளியே வர மாதிரி போடுவோம், பட் இது வந்து பேக்குக்குமே வெளியே வரணும். ஷோல்டர் அதாவது காலர் நெக் சுடி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஷேப் வந்து வெளியே வரணும். ஓகேவா? ஸோ ஆமோல் போட்டாச்சு. இப்போ நெக்கோட விட்டு பார்த்தீங்கன்னா 2.5, 2.25, 3, 3.25 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 2.25 அளவு வைக்க போகிறேன். 2.5 வச்சாலே போதும், நான் கொஞ்சம் வைடு இருக்கட்டும் அப்படின்றதால 2.25 அளவு வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு நெக்கோட டெப்த்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. காலர் நெக்கு 3 இன்ச்சு போதும். 2.25, 3, 3.25 அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க. ஸோ வச்சுட்டு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ பாக்ஸ் போட்டு ஷேப் போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் கட் பண்ணோம், பேக்கில் கட் பண்ணக்கூடாது. பேக்கில் வந்து 1 இன்ச் அளவுக்கு தான் கட் பண்ணோம். ஸோ வந்து மார்க்கிங் மட்டும் போட்டுக்கலாம். கட் பண்ணும்போது பீஸை தனியாக எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு கிராஸ் எடுக்கணும். ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த 3/4 இன்ச்சில் இருந்து அப்படியே ஒரு கிராஸ். ஸோ இந்த கிராஸ் எல்லாம் எடுக்கும்போது நமக்கு ஆமோல் டைட் ஆகாதுன்னா ஆகாது. அதுக்காக தான் நம்ம வந்து ஆமோலை இறக்கி இருக்கிறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. இங்கே ஓப்பன் தெரியறதுக்காக இங்கே ஒரு நாச் போட்டுக்கலாம். இங்கே வந்து அந்த ஷேப் வருது அப்படின்னு தெரியறதுக்காக இங்கே ஒரு நாச் போட்டுக்கலாம்.
நீங்கள் நெக்கு வந்து ஒரு நாச் போட்டுக்கலாம், ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே சேர்த்து. ஸோ இப்போ நாச் போட்ட அப்புறம் நம்ம அந்த பீஸை, உள்ளே இருக்கிற பீஸை எடுத்துடலாம். உள்ளே இருக்க பீஸ் எடுத்துட்டு மேலே இருக்கிறதுல லைட்டாக ஆமூல் இன்னும் கொஞ்சம் உள்ள ஷேப் எடுக்கணும், நெக்கை கட் பண்ணணும். ஸோ நெக் கட் பண்ணியாச்சு, ஆமூலுமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இந்த வித்தை வந்து நம்ம நாச் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்கோட இறக்கம் 1 இன்ச்சை விட கம்மியாக தான் வரணும். ஸோ நான் வந்து 3/4 இன்ச்சு தான் எடுக்கிறேன். நீங்கள் வந்து மேக்ஸிமம் 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. இப்படி தான் போடணும், ஷேப் வந்து ஜஸ்ட் இப்படி தான் போடணும். ஸோ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ ஸ்லீவ் எல்லாம் வந்து நம்ம அஸ் யூஷுவல் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பண்ணிக்கலாம், கட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பிளாக்கெட் வைக்கிறதுக்காக, பிளாக்கெட்னா அந்த ஓப்பன் மாதிரி வரும்ல, அதை வைக்கிறதுக்காக இங்கேருந்து ஒரு 9 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ வி ஷேப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ வி ஷேப்பில் வேணும்னா என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க நெக்கு கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு ஸோ இப்படி கிராஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக்கெட் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மேலே இருந்து நம்ம ஒரு 4 இன்ச் அளவுக்கு, இங்கேருந்து 3/4 இன்ச் எடுத்துகிட்டு 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு வி ஷேப் மாதிரி போட்டிருக்கிறோம். ஸோ இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். அந்த வி ஷேப் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 9 இன்ச் வரைக்கும் போட்டிருக்கோம்ல, அதை வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு முன்னாடியே நிறுத்திக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத விட 1 இன்ச்சு முன்னாடியே நிறுத்திக்கலாம். ஸோ இது வந்து க்ரீன் கலர் இதில் இருக்குது அப்படிங்கிறதால ஒரு ப்ளவுஸ் பீஸில் இருந்து தான் பீஸ் கட் பண்ண போகிறேன். ஏன்னா என்கிட்ட பிளெயின் கிளாத் இல்லை. பட் பிளாக்கெட் கொடுக்கும்போது நம்ம வந்து வேறு ஒரு கலரில் கொடுத்தா தான் நம்ம கான்ட்ராஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு பீஸ் எடுத்திருக்கோம். அதாவது நம்ம அந்த பிளாக்கெட்டுக்கு மெஷர் பண்ணுவோம்ல 9 இன்ச்சு, அதை விட ஒரு 3 இன்ச் அளவுக்கு அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை விட 3 இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பிளாக்கெட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ உள்பக்கம் டர்ன் பண்ணிக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 2.5 இன்ச் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல வச்சு கரெக்டாக இப்படி தையல் போடணும். அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, அதை விட ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறங்குற மாதிரி இருக்கணும் தையல். கிராஸ் வச்சுருக்கோம், கிராஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதால அந்த கிளாத்தை வந்து கிராஸாக வைக்கிறேன். இவ்வளோ தூரம் கிராஸாக இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. லைட்டாக நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கிராஸ் ஆகக்கூடாது. இந்த ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, இதை விட ஒரு 1/4 இன்ச்சு கீழே எடுத்துகிட்டு வரேன் தையல். ஓகே, இப்போ இந்த பக்கம் தையல் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த சைடில் நம்ம தைக்க போகிறோம். ஸோ இதில் தைக்கும் போது ரிவர்ஸில் எடுத்துக்கலாம். அதாவது இங்கேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு போகலாம், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்குது. ஓகேவா? கீழே இருக்குது. ஏன்னா நம்ம டர்ன் பண்ணும்போது நல்ல பக்கம் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கோம். ஸோ இங்கே என்ன ஸ்ட்ரைட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதே அளவு தான்.
ஸோ வி ஷேப் கிட்ட வரும்போது அந்த லைட்டாக அந்த ஷேப் வரும்போது இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நம்ம தையல் போட்டுட்டோம். 2 பிளாக்கெட் பீஸை வச்சு தையல் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்ல, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் நம்ம தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்படி ஒரு கிராஸாக ஒரு கட்டு, இப்படி ஒரு கிராஸாக ஒரு கட்டு போட்டுக்கலாம். இங்கேருந்து அந்த தையல் வரைக்கும் ஒரு கட்டு, இங்கேருந்து இந்த தையல் வரைக்கும் ஒரு கட்டு. ஓகேவா, தையல் வரைக்கும் கட் போட்டாச்சு. இப்போ வந்து நல்ல பக்கம் டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இப்படி எடுத்தோம்னா நமக்கு இந்த கிளாத் வந்து அப்படியே மேலே வந்துடும். ஏன்னா கட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதால இந்த கிளாத் வந்து அப்படியே நமக்கு மேலே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சு தையல் போட்டுக்கலாம். சின்னதாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம். நிறைய மெத்தட் இருக்குது. இது ஒரு மெத்தடு. உங்களுக்கு வேறு மெத்தட்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். கேன்வாஸ் எல்லாம் வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது, அதை நான் சொல்லித்தரேன். ஸோ இது வந்து ஈஸியாகவே பண்ணிடலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், பட் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் இருக்குல்ல, இது நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, இதை வந்து லைட்டாக நீங்கள் உள்ளே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இந்த தையலுக்கு கொஞ்சம் கீழே, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இந்த கிளாத்தையும் நம்ம அடிஷ்னலாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ ஒரு சைடு நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இன்னொரு பக்கம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதையும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கிளாத் இருக்குல்ல, இப்போ நம்ம கட் பண்ணி விட்டது இப்படி வந்து நிற்கிது இல்லை, இதை வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதையும் குட்டி ஃபோல்ட் பண்ணி நம்ம இது மேலே அப்படியே வைக்கணும். ஸோ இப்படி வச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் நம்ம தனித்தனியாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் வந்து மேலே மேலே அப்படியே ஓவர்லாப் பண்ண மாதிரி வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, இந்த கிளாத்தை இப்படி டர்ன் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இது வந்து இதை கவர் பண்ணிடணும். ஸோ சுருக்கம் எதுவுமே வரக்கூடாது. ஸோ இவ்வளோ தான், இப்படி தான் வரும். ஓகேவா, இந்த அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. மெயினாக அதை தான் பார்க்கணும். அப் அண்ட் டவுன் வரக்கூடாது காலர்கிட்ட. நீங்கள் இன்னும் ஓப்பன் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓப்பன் விட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஓவர்லாப் ஆகிடுச்சு பாருங்கள், கவர் ஆகிடுச்சு அப்படியே. இங்கேயும் ஒரு ஃபோல்டு இருக்கணும், கீழேயும் ஃபோல்டு இருக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாம். குட்டியாக ஒரு ஃபோல்ட்.
ஸோ நமக்கு வந்து அழகாக அந்த பிளாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? வி ஷேப்பில் நம்ம வந்து போடும்போது உங்களுக்கு வந்து இப்படியே தான் இருக்கும். இது உங்களுக்கு வந்து இப்படி வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக இருந்தால் போதும்னா நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணல அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணி பிளாக்கெட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். உங்களுக்கு ஊக் வேணுன்றதை நீங்கள் ஊக் வச்சுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வி ஷேப்பில் தான் இருக்கும். இங்கே மட்டும் நீங்கள் ஒரு ஹூக் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே கூட இங்கேருந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வி ஷேப் அப்படியே நின்றுடும். பட் நான் இவ்வளோ ஓப்பன் விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து போடுறதுக்கு கலட்டுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்து ஒரு ஊக் வச்சுருவோம். ஓகேவா? ஸோ இப்போ இது முடிச்சிட்டோம். இங்கே வந்து ஷோல்டர்லாம் நம்ம நார்மலாக ஜாயின் பண்ணிவிட்டு காலர் எப்படி வைக்கலாம் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம்.